நீங்க வீடியோ போடுங்க நாங்க இன்ஸ்டால நாங்க பாப்போம். டாடா. பப்ளிக் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நானும் கோமாளி. நீங்கள் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஸோ வாய்ஸ் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து நம்ம வசந்தோட அப்பா தவறியிருந்தாங்க. அப்படி தவறும்போது நம்ம எல்லோரும் ஃபுல் பாடி செக்கப் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போவே எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தோம். ஆனால் என்னாலேயே அதை எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அம்மாவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் அம்மா வந்து பயத்தினாலே பாதி ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல. ஆனால் இந்த டைம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ வந்து திருநெல்வேலியில் போயிட்டு நாங்கள் ஃபுல் பாடி செக்கப் அம்மாவுக்கு எடுத்தோம். அங்கே நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அடிக்கிற வெயிலில் எங்கடா கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வசந்த் அவங்க அப்பா தவறுனும் போதே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸை வந்து ஃபுல் பாடி செக்கப் எடுக்க வைங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி. ஆனால் நானே இவ்வளோ நாள் அது பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டாங்க. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டும் வரவே இல்லை. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து போய் ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறதுக்காக இங்கேருந்து திருநெல்வேலி போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலிக்கு இப்போ கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறதுனால எனக்கு என்னடா யூஸ், உங்கள் அம்மாவை நீ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம். சில பேர் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறலாமாடா வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அவங்களுக்குலாம் நான் சொல்கிற ரிப்ளை என்னென்னா, இதை பார்த்துட்டு யாராச்சும் அவங்க அப்பா அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு நான் ஒரு தூண்டுதலாக அமையலாம். நான் மற்ற ஏதாவது தேவையில்லாத வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், அதோட ஒன்றா கூட நினச்சிக்கோங்க. ஆனால் என்னோடய மோட்டிவ் என்னென்னா, இந்த வீடியோவோட மோட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் மேலே கேர் பண்ணணும். ஏன்னா வயசாகிடுச்சுன்றப்போ ஃபுல் பாடி செக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வயசில் உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் நானும் இப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருக்குது ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு. அதே டைம் என்ன இருந்துச்சுனாலும், என்ன பிரச்சனை இருந்துச்சுனாலும் அது வெளில தெரிய வந்துருச்சு. இனிமேல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு. அதனால் இப்போ கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு, ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறது எப்படி, என்ன அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த விலாகில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த விலாக் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்கள் பேரண்ட்ஸை ஃபுல் பாடி செக்கப்புக்கு கூப்பிட்டு போகணும், உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் ஃபுல் பாடி செக்கப்புக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இதில் என்னென்னா, உங்கள் ஊரில் இருக்கிற யாராச்சும் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு சீட்டு வாங்கிட்டு போகணும். அந்த சீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுல் பாடி செக்கப்புக்கு என்னென்னலாம் செக்கப் இருக்கோ அதெல்லாமே எழுதி டாக்டரோட சைனோட உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரொசீஜர் ஈஸியான ப்ரொசீஜர். நேரில் போயிட்டு நம்ம நிறைய மெனக்கிட வேண்டியிருக்காது. நம்ம நேரில் போயிட்டு அந்த சீட்டை கொடுத்தோன்னா அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் அம்மாவோட பெரிய மைனஸ் என்னன்னா, இப்படி தான் ரோட்டில் யாரையும் விட மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்டர் இருக்கும். அந்த 500 மீட்டருக்குள்ளே எப்படியும் ஒரு 50 பேர்ட்டு பேசிடுவாங்க. ரோட்டில் நின்று பேசிகிட்டே வருவாங்க. இதனாலேயே அந்த 500 மீட்டர் கிடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அடிக்கிற வெயிலில் எங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டுருக்காங்க. சாக்கடைக்கு மேலே பஸ் ஸ்டாண்டு. இங்கே எங்கே போய் நிற்கிறதுனே தெரியல. அத்தனை பேர் நிற்கிறாங்க, லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாருமே வெயிலில் நிற்க வேண்டிய நிலைமை. இத்தனைக்கும் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற மெயின் ரோடு. தெரிஞ்சிருப்பேங்கிறது முக்கியமான ஸ்டாப்பு. எல்லா பஸ்ஸுமே நின்று போகிற ஸ்டாப்பு. இங்கேயே இந்த நிலைமை. பஸ் ஏறிட்டோம். என்னோட ஃபேவரட் டிஷ். பஸ்ஸில் போனால் எப்படா வெள்ளரிக்காய் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கதவை திறக்கிறதா இல்லையான்னு கூட தெரியல. ஏசிஜி ரூம் நம்ம பாட்டு கதவை கொஸ்டின் திறந்து எல்லாரா மண்ணா பிரச்சனை இருக்குது. அம்மா டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் என்ன ஜாலி தான்.
உடனே ஏதாச்சும் டே அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்க இந்த டைமில் போய் நீ இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா வச்சுட்ருக்கியா அப்படிலாம் ப்ளா 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 ப்ளான்னு கத்திராதீங்க. ஹெல்த் செக்கப்புங்கிறது என்னன்றது பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரி பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஒரி பண்ணுறது இன்னொரு நோயை தான் உண்டாக்கும். தயவு செஞ்சு அதையும் புரிஞ்சுக்கோங்க. மெச்சூரிட்டி இல்லாமல் என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க அறிவு இல்லையா அப்படிலாம் பேசி ஹெல்ப் பண்ண வேணாம். அப்படி ஏதாவது மேஜரான இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க உட்காந்து செல்ஃபி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபுல் பாடி செக்கப் எடுக்க தான் வந்திருக்கோன்றதுனால மட்டும்தான் அவங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. அது இது முடிக்காங்களா சம்பந்தம் 2 கதை இருக்குதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அம்மா பார்த்துக்கோங்கன்னா அவங்க சாப்பிடணும் உடம்பு பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. பாய்னா ஹாப்பியாக தங்க. நீங்க வீடியோ போடுங்க, நாங்க இன்ஸ்டால நாங்க பாப்போம். ராஜியோட கூட்டிட்டு வாங்க. நீங்க தான் இங்க தான் வருவோம் கண்டிப்பா. அண்ணா ஒரு நிமிஷம். போயிடலாமா? வழியா தான் இருக்கோம். இன்ஸ்டால கரெக்டா அந்த அண்ணா ஐடிக்கு போடுங்க, நாங்க கண்டிப்பா பாப்போம். யூடியூப்ல தான் வரும். சரி யூடியூப்ல நாங்க பாப்போம். கண்டிப்பா பாப்போம். எங்க ஊர் வாங்க, நெல்லையப்ப கோயில் வாங்க. சரி வாங்க கண்டிப்பா நெல்லையப்ப கோயில் வாங்க. நெல்லையப்ப கோயில் எல்லாரும் வாங்க. கண்டிப்பா வரோம். இது எங்க ஊர் நெல்லையப்ப கோயில் தான் ஃபேமஸ். வாங்க நெல்லையப்ப. வர கண்டிப்பா. சரி சரி. அப்படி அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு 2 குழந்தைங்க பார்த்து கூப்பிட்டாங்க. அவங்களோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் யாருமே காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம். அங்கேயும் நம்மளோட ஒரு நிறைய பேரை மீட் பண்ணோம்.
ஏன்னா அவங்க கூட பசங்களே ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ரேராக தான் நம்மக்கிட்ட பசங்க ஃபோட்டோ எடுக்க கேட்குறாங்க. அதுதான் எனக்கு இருக்கிற வருத்தமே. அப்புறம் ஊருக்கு போகிறதுக்காக ஜங்ஷனுக்கு பஸ் ஏற போனோம். இது நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கலாம், திருநெல்வேலியை சேர்ந்தவங்களுக்கு. அங்கே தான் ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு. நாளைக்கு வீட்டு ரிட்டர்ன் ஆன தங்க பிள்ளைங்க நிறைய பேர் நம்ம கூட அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், அது ஒரு மாதிரி நெருக்கடியான ஏரியா. பஸ் எல்லாம் திரும்புகிற இடம் அப்படிங்கிறதுனால அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்ததே தப்பு. ஆனால் எல்லோரையும் இங்கேருந்து இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நகண்டு வாங்கன்னு சொல்லாமல் அங்கேயே நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அதனால் கொஞ்சம் டிராஃபிக் இஷ்யூ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் அங்கே நம்ம கூட ஃபோட்டோ எடுத்த நிறைய பேரோட ஃபுட்டேஜ் என்னால் ஆட் பண்ண முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் நம்ம கூட ஃபோட்டோ எடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது சீன் போடுற மாதிரி இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட். அந்த பொண்ணோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். அப்படியே சதீஷ் வந்து ஜூஸ் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்குறான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாப்புல. சதீஷின் மனிதநேயத்தை பாராட்டுவோம். இது இன்னொரு ஹாஸ்பிட்டல். அங்கேயும் நமக்கு தெரிஞ்சவங்க அட்மிட் பண்ணிக்கிறதுனால அங்கே பார்க்கணும். அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஃபைனலி கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. சொன்ன மாதிரி சதீஷ் சொன்ன மாதிரி இந்த விளாகு ஆஸ்பத்திரி போன விளாக் இல்லை, இது வந்து ஃபேன்ஸ் மீட்டப் விளாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஏற்கனவே இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் சில குழந்தைங்க பார்க்கணும் நாங்கள், சில பொண்ணுங்க பார்க்கணும் நாங்கள் அப்படின்னு சொன்னதுக்காக தான் வந்தோம். கணக்கிட்டு அவங்களையும் பார்த்தோம். அது போக நிறைய பேர் பார்த்தோம். அம்மா அவங்களுக்கு எப்படி மாதிரி இருந்துச்சு? இப்போதான் வீடியோ பார்த்தேன், ஒரு பிள்ளைக்கு பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு திருநெல்வேலியில் நம்மளுக்கு இவ்வளோ பேர் அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ இனிதே முடிஞ்சது. எதிர்பார்த்தீங்களா பிள்ளைக்கு இவ்வளோ பேர் இருப்பாங்களா? எதிர்பார்த்தீங்களா? எல்லாம் தான் இவ்வளோதான். உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாராலையும் தான் எல்லாமே. சாரி, ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ரோடு வேறு ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால ஷேக் ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த விளாக் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் விளாக் அம்மாவோட ஹெல்த் செக்கப்புக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதோட ரிசல்ட் இன்னும் வரல. அதெல்லாம் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் மண்டே வர சொல்லியிருக்காங்க. மண்டே போயிட்டு ரிசல்ட்லாம் வாங்கிட்டு அது ஒரு விளாக் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற செல்லங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அம்மாவை ஹெல்த் செக்கப் கூட்டு போனது. ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே நமக்கு கிடைச்ச அத்தனை சப்போர்ட். அம்மாவோட செக்கப் முடிச்சுட்டு என்ன ரிசல்ட் சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்தடுத்த விளாகில் பார்க்கலாம். நீங்களும் ப்ளீஸ் மறக்காமல் உங்களோட பேரண்ட்ஸை ஃபுல் பாடி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த விளாகில் சொல்கிறேன். இந்த விளாகில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்காது, ஸோ மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்பராக கிளியராக சொல்கிறேன். இந்த விளாக் ஏதோ ஒரு விளாகாக எடுக்க போனது ஏதோ ஒரு விளாகாக மாறிடுச்சு. ஸோ இப்போ கூட ஆகவே என்னோட நமஸ்கார். செல்ஃபி சொன்னக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. என் கலையும் இதுதான், என் தொழிலும் இதுதான்.